இந்த வருடம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னும் 3-4 வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கால சூழல் பெருசாக சரியா இல்லை. ஸோ நீங்கள் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? கோல்டன் பீரியடுன்றதை விட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்கன்ற இது அப்பாவுடைய தொழில் இல்லை அம்மா ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை நீங்கள் டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பண்ணுங்க. ஏற்கனவே வம்பு வழக்கில் இருந்தது எல்லாமே இப்போ சால்வ். விபத்து அவங்க யாராக இருந்தாலும் பொதுவாக, மற்றபடி இவங்க இந்த கடன், கோர்ட்டு கேஸு, நோய் இதுலலாம் எல்லாம் எவ்வளோ நீண்ட நாள் பிரச்சனை எல்லாமே இப்போ சால்வ். இரண்டாயிரத்தி 26 பொது வருடம் துலாம் ராசி நேயர்களுக்கு என்னென்ன அதிசயங்கள்லாம் நிகழ காத்திருக்குமா? துலாம் ராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்மை, நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, நான் இந்த மாதிரி தான் என் பாக்கெட்டில் இருக்க பணத்தை தான் செலவு பண்ணுவேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க. அவங்க எல்லாமே இந்த வருடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த வருடம் உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் கொடுக்குற ஒரே அட்வைஸ், அதுக்கப்புறம் இன்னொரு உங்களுக்கு பேட் காலம்னு சொல்ல வரக்கூடியது பார்த்தீங்கன்னா 3-4 வருடத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கால சூழல் பெருசாக சரியா இல்லை. ஸோ நீங்கள் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வயதுக்கு ஏற்ப, அதுக்கு நான் சொல்லுது 2 வயசு குழந்தையெல்லாம் செட்டில் ஆகணும்னு நினைக்க முடியாது. உங்களுடைய வயது கரெக்டாக அந்த 30ல் இருக்கீங்களா, ஒரு 27லேருந்து 35க்குள்ளே இருக்கீங்களா, நீங்கள் செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இப்போ பண்ணுங்க. ஓகே, ஸோ கோல்டன் பீரியடுன்றதை விட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கங்கன்றாங்க. உங்களுடைய பாதையெல்லாம் கரெக்டாக அமைச்சு நான் இந்த வழியில தான் போகிறேன், இப்படி தான் ஒரு ஷெட்யூல் போட்டு போங்க, சூப்பராக. ஓகே, காதல் திருமணம் எப்படி கைகூடுமா? துலாம் ராசிக்கு காதல் கல்யாணம் கண்டிப்பா இருக்கு. காதல்ன்றதை விட கல்யாணம் கண்டிப்பா நடந்துடும். இந்த பெண்டிங் இருக்கக்கூடிய இந்த 90s 2000 இந்த 95 97 98ல இருக்கவங்க எல்லாருக்குமே காதல் திருமணம் கண்டிப்பா நடந்துடும், கல்யாணமும் நடந்துடும். ஓகே மேம். ஓகே, இப்போ நிறைய பேர் குழந்தைக்காக காத்துட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா? இவங்களுக்கு குழந்தைக்காக காத்துட்டு இருக்க பிரச்சனையை விட இருக்க குழந்தையோட படிப்புக்காக கவலை தான் இவங்களுக்கு பெருங்கவலையா இருக்கும். குழந்தைய வச்சுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இந்த குழந்தை சரியா படிக்கல, என்னடா நல்லா படிச்சிருந்த பையன் திடீர்னு 2 வருஷம் படிக்கல, இந்த மாதிரி எல்லாம் கவலை இருக்கு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் இப்போ ஒரு கடந்த 3-4 வருடமா அவங்க கவலைப்பட்டிருந்தாங்க. அது எல்லாமே இப்போ கொஞ்சம் மாறும். ஓகேவா, கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வரும். எதுவுமே ஓவரால் 1 டேல மாறாது. ஒரு மாதம் ஒரு மாதம் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில மாற்றம் கண்டிப்பாக வரும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த துளாராசிக்காரங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் நிறைய அட்டன் பண்ணுவாங்க. இவங்களோட தலைமையில நிறைய நடக்கும். இப்போ ஊருக்கெல்லாம் போறாங்க, பூர்வீகத்துக்கு போறாங்கன்னா அந்த இடத்துல இவங்க தலைமையில கல்யாணத்துக்கான ஏற்பாடு நடக்கும், நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடு நடக்கும். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இவங்களை முன்னிறுத்தி நடத்தி பண்ணுவாங்க, நிறைய விஷயம் பண்ணுவாங்க. சரி, நிறைய அந்த மாதிரி கெட் டுகெதர் அந்த மாதிரிலாம் போயிட்டு வரல, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த ஆண்டு அதுல இவங்களுக்கு பாதி காலம் அதுலயே போயிடும். இவங்களுக்கு அதுல செலவும் வரும் நிறைய மாதிரி. ஒரு ஃபங்க்ஷன் போறோம்னா ஒரு கிஃப்ட் வாங்கணும், எல்லாம் பண்ணுவோம்ல, அதெல்லாம். பண வரவு எப்படி இருக்கும்? பணம் வரும், வரல சொல்ல பாதி பணம் இப்படியே செலவாயிடும். ஃபங்க்ஷன் போறது, வீட்டுல இவங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறது, கோயிலுக்கு போடுறது, கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, இதுலயே போகும். பட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க, பணத்தை சேமிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இனி பின்னாடி வரக்கூடிய 3-4 வருடம்க்கு அப்புறம் வரக்கூடிய காலம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான காலம், ஒரு 3 வருஷம் எந்திரிக்க முடியாத காலமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு இப்பயே நீங்க முன்னாடியே சேமிச்சு வச்சு அழகா வீடுக்கு லோன் ஏதாவது போட்டிருக்கீங்கன்னா பிளான் பண்ணி இந்த 3 வருஷத்துக்குள்ள முடிக்க பாருங்க. ஓகேயா? இல்ல கல்யாண வயதுல இருக்கீங்கன்னா இப்பவே ஒரு நல்ல வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி விடுங்க. அந்த ஏஜ் வந்துடுச்சு, 24 25ல இருக்கீங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணுங்க. இல்ல நான் லேண்ட் வாங்கியிருக்கேன்னா இப்ப வீடு கட்ட ஆரம்பிச்சிருங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும், செட்டில் ஆயிடுங்க. நான் தான் சொல்றேன், துலாம் பொறுத்தவரைக்கும் செட்டில் ஆயிடுங்க இப்பவே. ஓகே, வீடு கட்டிடலாம் சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு வீடோ இல்ல வாகனங்கள் மனை வாங்குறதுக்கான யோகம் எப்படி இருக்காம? நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலே ஒன்று சொன்னேன், 12 ராசிக்குமே அதற்கான அமைப்பு இந்த ஆண்டு கண்டிப்பாக கொடுப்பார் குரு பகவான். சுப பார்வை இருக்கு, அதை அமைச்சுக்கிறது நம்ம கையில இருக்கு. ஓகே, மீன ராசிக்கு வருமானமே இல்லை, ஆனாலும் ஒரு பீரியட்ல எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி சொத்து ஏதாவது வரும், இல்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும், ஏதாவது அதெல்லாம் அமைச்சுக்கங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா அவங்களே 7 சனி போகுது, விரைய சனி மேஷத்துக்கு விரயத்துல இருக்கு, அதெல்லாம் அமைச்சுக்கங்க. அந்த மாதிரி 12 ராசிக்குமே குரு பகவான் அவருடைய சுப பார்வையை கொடுக்கும்போது வீடு, வாகனம் வாங்குறதுக்கு, சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்க 2 வீலர் வாங்குவாங்க, 2 வீலரில் போயிட்டு இருந்தவங்க கார் வாங்குவாங்க, லேண்ட் வச்சிருக்கவங்க வீடு கட்டுவாங்க, எதுவுமே இல்லாதவங்க லேண்ட் வாங்குவாங்க. இதுக்கான அமைப்பு கண்டிப்பா 12 ராசியில குரு பகவான் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ரீதியா சுப பலன் கொடுத்தே தீர்வார். ஓகே, அதில் துலாமுக்கு இந்த வாட்டி ஒரு வீடுக்கு 2 வீடு போகும், 2 வீடு 3 வீடு போகும். ஒரு ஃப்ளோர் கட்டியிருக்காங்கன்னா 2 ஃப்ளோர் கூட கட்டுவாங்க.
அதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கோ இல்ல வந்து தேர்வு எழுதிட்டு காத்திருக்கவங்களுக்கோ எப்படி இருக்கும்? படிப்பு வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, அந்த சொன்னேன் கடந்த 3 வருடமாவே படிப்புல கொஞ்சம் மந்தமா இருந்தவங்க, இப்போ ஓகேவா ஆவாங்க. சூப்பராலாம் போமாட்டாங்க. ஆனா ஓகேவா ஆவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிடுவாங்க. ஓகே. வெளிநாடுகளுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வெளிநாட்ல போய் படிக்கணும்னு நெனைக்கிறவங்க, கொஞ்சம் பெண்டிங் இந்த ப்ராசஸ்லாம் பெண்டிங்ல இருந்தவங்களுக்கு இப்ப கிளியர் ஆகும். ஓகே, வெளிநாட்டு படிப்பு அவங்களுக்கு சக்சஸ் குடுக்கும். வேலை சக்சஸ் குடுக்குமா? அது ஒரு கேள்விக்குறி தான். ஓகே. இப்போ ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, நம்பி கால வைக்கலாமா? வைக்கலாம். அகலக்கால் வைக்காம இப்ப பண்ணிக்கங்க. நான் தான் சொன்னேன். நீங்க நான் செட்டில் ஆயிடுங்கன்னு சொன்னேன். செட்டில் ம். ஆறேன்னு சொல்லிட்டு நீங்க தொழில்ல பணத்த இன்வெஸ்ட் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னா, அது உங்களுக்கான தொழிலா இருந்தா ஓகே. உங்க ஜாதகம் பார்த்து உங்களுக்கான தொழிலா இருந்தா, அது உங்களுக்கு கை குடுத்துரும். அது ஒரு இதுதான். பட் ஆனா உங்களுக்கு தெரியாத பிசினஸ்ல நீங்க போய் கால வச்சுட்டு ஆழமா மாட்டிக்கிட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 3 வருடம், 4 வருடம் மாட்டிப்பீங்க. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா உடல் நலன் எப்படி இருக்கும்? ம். இதே வந்து நீங்க தொழில் கேட்டீங்க பார்த்தீங்களா? இது அப்பாவுடைய தொழிலு, இல்ல அம்மா ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அத நீங்க டேக் ஓவர் பண்ணணும் அப்டின்னா, அதெல்லாம் நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கலாம். பட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாம பண்ணுங்க. ஓகே. உடல் நலம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மேஜரா தொல்ல குடுக்காது. ஏற்கனவே சின்ன சின்ன தொல்ல குடுத்துட்டு இருந்துச்சுன்னா, அதெல்லாம் ஓரளவுக்கு இப்ப கிளியர் ஆயிடும். இருந்தாலும் அவங்க இந்த காலு, நரம்பு, இந்த இந்த செஸ்ட் கிட்ட இருக்க அந்த லங்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாமே கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஓகே. இப்போ இவங்க வந்து வம்பு, வழக்கு இல்ல ஏதோ ஒரு விபத்தை சந்திக்கிறதுக்கான காலமா இருக்குமா? ஏற்கனவே வம்பு வழக்குல இருந்தது எல்லாமே இப்ப சால்வ் ஆயிடும். ஓகே. விபத்து வந்து அவங்க யாரா இருந்தாலும் பொதுவா போகும்போது, அவங்க சுயஜாதகத்துல பார்த்தா அவங்களுக்கு அந்த 8ஆம் அதிபதி திசை, 12ஆம் அதிபதி திசை நடந்தா தான் அந்த விபத்துன்ற பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அது பொதுவா பார்க்கும்போது, நமக்கு துலாமுக்கு பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. ஓகே. அவ்வளதான். மத்தபடி இவங்க இந்த கடன், கோர்ட்டு, கேஸு, நோய் இதுலலாம் வந்து எவ்ளோ நீண்ட நாள் பிரச்சனை எல்லாமே இப்ப சால்வ் ஆயிடும். ஓகே. ஓவராலா துலாம் ராசினியர்கள் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் எது மேம்? பின்னாடி வரக்கூடிய காலத்துக்கு இப்பவே கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்து செட்டில் ஆயிடுங்க. ஓகே. ஓகேங்களா? இல்ல பின்னாடி, ஆஹா! நமக்கு கிடைச்ச காலத்த மிஸ் பண்ணிட்டோமேன்னு வருத்தப்படுவீங்க. ஓகே. இப்ப இருக்கக்கூடிய அனைத்துமே நீங்க சேஃப்டி பண்ணி, அழகா ஒவ்வொன்னுத்துலயும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, உங்களுக்கான நேரம், காலம் இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க ஒவ்வொன்னையும் முயற்சி பண்ணுங்க. அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க. பிசினஸ் பண்றீங்கன்னா இருக்கிறத வச்சே ஓட்டுங்க. மேற்கொண்டு பண்ண சின்ன இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. ரொம்ப இன்வெஸ்ட்மென்ட் வேண்டாம். ஓகே. ஓவராலா துலாம் ராசினியர்கள் எந்த கடவுள வழிபடலாம்? மீனாட்சி அம்மன். ஓகே. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ஒரு முறை போய் பார்த்துட்டு வந்துருங்க. வியாழக்கிழமையில போய் பார்க்கறது நல்லது. இல்ல எங்களால வந்து அவ்வளவு தூரம் போக முடியலன்றவங்க, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிய பார்க்கலாம். ஓகே. ஓகேங்களா? தியாகராஜ சுவாமி 7 இடத்துல இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்ல இருக்காங்க. உங்க ஊர்ல இருந்தாங்க தியாகராஜ சுவாமின்னு பேர் இருக்க கோவில்ல போய் பார்த்துக்கலாம். எந்த தினத்துல போய் வழிபடலாம்? வியாழக்கிழமை. ஓகே. பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு இது இருக்கும். குருவோட பார்வை வந்து 4ஆம் பார்வையா நமக்கு துலாம்ல கிடைக்கும்போது வீடு, வாசல், வாகனம் எல்லாமே அமையும். அது ஓகே. எல்லாமே பயன்படுத்திக்கங்க. இப்போ உங்ககிட்ட கார் இல்லன்னா, ஒரு சிம்பிள் கார் வாங்கிக்கங்க. ஆல்ரெடி கார் வச்சிருக்கீங்கன்னா, உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்தமா கொஞ்சம் ரொம்ப பெரிய பட்ஜெட்ல போய் மாட்டாதீங்க. அதான் என்னோட அட்வைஸ். சூப்பர் மேம்.